கத்தரிக்காய் வேணான்னு சொல்லி எடுத்து வைக்கிற குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி ஒரு டைம் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுங்க. வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், அது கூடவே கடுகு, ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிட்டு அது கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மகைன் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் மசாலாவுக்காக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் சேர்த்து வதக்கிட்டு இந்த மசாலாவுக்காகவும் சாதத்துக்காகவும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் வேக வச்சு ஆற வச்சுருந்த சாப்பாட்டையும் போட்டு கிளறிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக வேர்க்கடலை தூவி மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் கூட மீதுமே வராது. இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.